உள்ளிட்ட தேர்வுகளின் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதன் சிறப்பு அம்சங்களை தற்போது பார்க்கலாம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் பூதாகரமாகி மத்திய அமைச்சரோட ராஜினாமா வரைக்கும் சென்ற நிலையில் அதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து நாம விரிவா பார்க்கலாம். முதலாவதா இதற்காக பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா 2026 கொண்டு வரப்படுது. இதோட அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வினாத்தாள் கசிவு வழக்குகளை எல்லாம் விசாரிக்கிறதுக்கு 2 மாதங்கள் அப்படின்ற ஒரு காலக்கெடுவை அமைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்குன்னு தனியா சிறப்பு நீதிமன்றம் விசாரணையை நடத்துறதுக்கு சிறப்பு படை இதெல்லாம் அமைக்கிறாங்க. இதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுது. இந்த நீதிமன்றத்தில் தினமும் விசாரணை நடக்கும். அப்பதான் இவங்க சொல்ற காலக்கெடுக்குள்ள அந்த வழக்கை முடித்து வைக்க முடியும். அதே மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கலான 3 மாதங்களுக்குள்ளார விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்த்தரப்புல இருந்து அவங்க மேல்முறையீடு பண்ணினா கூட 90 நாட்களுக்குள்ள அவங்க இதை முடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இவங்க இதுல கொண்டு வராங்க. சரி, இதுல இது மட்டும்தான் அம்சங்களா இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே இருக்கக்கூடிய தண்டனைகள் அதிகரிச்சிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப தனிநபர்கள் முறைகேட்டில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிப்படி 3 இருந்து 5 ஆண்டுகள் சிறை பிளஸ் 10 லட்சம் ரூபாய் அபராதம் இப்ப வரைக்கும் தண்டனையா இருக்கு. ஆனா இந்த புதிய மசோதால 5 இருந்து 10 ஆண்டுகள் சிறை அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அபராதமும் 50 லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. அடுத்ததா பார்க்கும்போது, தனிநபரா இல்லாம இந்த தேர்வை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இல்ல இந்த சேவையை வழங்கக்கூடியவங்களே இந்த முறைகேட்டில் ஈடுபடுறாங்க அப்படிங்கும்போது 1 கோடி ரூபாய் அபராதம், அதே மாதிரி இந்த தேர்வுக்காக செலவு செய்யப்பட்ட தொகையை அவங்க தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அவங்க இந்த பணிகளை மேற்கொள்ள முடியாது. இதுதான் இப்போதைய விதி சொல்றது. இந்த புதிய மசோதால 5 கோடி ரூபாய் அபராதம், தேர்வுக்கான செலவு தொகை வசூல், அதே மாதிரி 8 ஆண்டுகள் செயல்படாம தடை அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகி இருக்கு தண்டனை. அடுத்ததா பார்க்கும்போது, நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் இதுல ஈடுபட்டு இருக்கிறவங்க அவங்களே இதுல முறைகேட்டில் ஈடுபடுறாங்க அப்படிங்கும்போது 3 இருந்து 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி அபராதம். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய தண்டனை. புதிய மசோதால 5 இருந்து 10 ஆண்டுகள் சிறை பிளஸ் 5 கோடி ரூபாய் அபராதம் அப்படின்னு இதை அதிகப்படுத்தி இருக்காங்க. அடுத்ததா இதை ஒரு குழுவா இணைந்து செய்யறாங்க அப்படிங்கும்போது, திட்டமிட்டு ஒரு குற்றச்செயலை கூட்டா பண்றாங்க அப்படிங்கும்போது 5 இருந்து 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம்ன்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய விதி. அது 7 இருந்து 10 ஆண்டுகள் சிறை பிளஸ் 10 கோடி ரூபாய், அதிகபட்சமா 10 கோடி ரூபாய் அபராதமா இது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த புதிய மசோதால இருக்கக்கூடிய அம்சங்கள். முக்கியமா நம்பகத்தன்மையை இந்த தேர்வு விவகாரங்கள்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த புதிய மசோதா கொண்டு வரப்படுது. தொடர்வது 1 நிமிட செய்திகள். சென்னை வானகரம் சுங்கச்சாவடியில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டது. கார், ஜீப் உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஒருமுறை செல்லும் கட்டணம் 55 ரூபாயாகவே தொடர்கிறது. ஆனால் ஒரே நாளில் சென்று திரும்பும் கட்டணம் 80 ரூபாயிலிருந்து 85 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இலகுரக வணிக வாகனங்களுக்கு ஒருமுறை செல்லும் கட்டணம் 80 ரூபாயிலிருந்து 90 ரூபாயாகவும், ஒரே நாளில் சென்று திரும்பும் கட்டணம் 130 ரூபாயிலிருந்து 135 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. பேருந்து மற்றும் லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஒருமுறை செல்லும் கட்டணம் 185 ரூபாயிலிருந்து 190 ரூபாயாகவும், சென்று திரும்பும் கட்டணம் 275 ரூபாயிலிருந்து 285 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அனைத்து வகையிலான வாகனங்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் 50 ரூபாய் முதல் 360 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதி வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் வரும் 30ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை முதல் 30ஆம் தேதி வரை வட கடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது.
பொறியியல் படிப்புகளுக்கான முதல்கட்ட கலந்தாய்வில் 28,000 பேருக்கு ஒதுக்கீடு ஆணைகள் வழங்கப்பட்ட நிலையில் வரும் 30ஆம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேர அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு 3 கட்டங்களாக நடைபெறும் நிலையில் கடந்த 20ஆம் தேதி முதற்கட்ட கலந்தாய்வு தொடங்கியது. இதில் பொதுப்பிரிவு, தொழிற்கல்வி, அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவு என மொத்தம் 28,550 மாணவர்கள் ஒதுக்கீடு ஆணையை உறுதி செய்துள்ளனர். சிலர் தற்காலிக ஒதுக்கீடு ஆணையை ஏற்றுக்கொண்டு இன்னும் சிறப்பான கல்லூரியோ அல்லது விரும்பிய துறையோ கிடைக்குமா என காத்திருக்கின்றனர். இந்நிலையில் தற்காலிக ஒதுக்கீடு ஆணையை உறுதி செய்த மாணவர்கள் அந்தந்த கல்லூரிகளில் சென்று சேருவதற்கு வரும் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் சுற்று கலந்தாய்வு நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அதில் இடங்களை தேர்வு செய்தவர்களின் எண்ணிக்கை வெளியாகும். அதே நாளில் 2ஆம் சுற்று கலந்தாய்வு ஆன்லைனில் தொடங்கி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்வது பற்றி உறுதியான தகவல் வெளிவராத நிலையில் அதிகாரப்பூர்வமான தகவலை தலைமை அறிவிக்கும் என்று வேளாண் துறை அமைச்சர் வினோத் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் எழுதிய ஃப்ரீ மணி என்ற புத்தகத்தை பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்டார். அதன் பின்னர் பேசிய அவர், முதலமைச்சர் விஜய் பெங்களூரு செல்வது தொடர்பாக உறுதியான தகவல் எதுவும் வரவில்லை என்றார். இது 2 மாநிலங்களின் பிரச்சனை. ஆகையால் இது முதல் முறை ஒரு தேசிய கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை மூலமாகவும் இதில் ஒரு தீர்வு எடுத்துட்டு வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, அது அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. அதனால தான் இந்த ஒரு பிளான். ஆனா எனக்கு அந்த பிளான் டீடைல்ஸ் பத்தி எனக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க 3ஆம் தேதி 4ஆம் தேதின்னு, அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எதுவும் இன்னும் வரல. கர்நாடகாவில் மேகதாது அணை தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரோடு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த செல்லவிருப்பதாக வினோத் கூறியிருந்தார். அது பற்றி அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் அதற்கு பதிலளித்தார். ஆகஸ்ட் 3 முதல்வர் கர்நாடகா போறதா சொல்லியிருக்கீங்க. ஆனா அமைச்சர் ராஜ்மோகன் அதில் அதிகப்பூர்வ தகவல் இல்லைன்னு தலைமை ஆபீஸ்ல இருந்து அதிகாரமா அறிவித்தார். எனினும் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்லக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளனர். மனநலம் மற்றும் உடல் நலனை பாதுகாக்க 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த மத்திய அரசு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் குழந்தைகளுக்கான சமூக ஊடக தடையை நடைமுறைப்படுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள அன்புமணி, சமூக ஊடகங்களால் குழந்தைகளின் கற்றல் திறன் குறைவதுடன் பதற்றம், மன அழுத்தம் மற்றும் உடல் பருமன் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக பொருளாதார ஆய்வறிக்கை எச்சரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தொலைத்தொடர்புத்துறை மத்திய பட்டியலின் கீழ் வருவதால் மாநில அரசுகள் முழுமையான சமூக ஊடகங்களை தடை செய்வதில் சிக்கல் உள்ளது என்று தெரிவித்துள்ள அன்புமணி, குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசே இதற்கான சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மாணவர்கள் போராட்டத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக அசாம் மாநில அமைச்சரின் மகள் முழக்கம் எழுப்பியதற்காக அவரது தந்தையை கேலி செய்யக்கூடாது என்று அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக அசாம் மாநிலம் குவஹாத்தியில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற போராட்டத்தில் அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் கேசப் மகந்தாவின் மகள் திபிசா பங்கேற்றார். அப்போது பிரதமர் மோடி மற்றும் மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக ஆவேசமாக ஒரு முழக்கம் எழுப்பிய வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அசாம் கன பரிஷத் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் அமைச்சருமான கேசப் மகந்தாவின் மகளின் இந்த செயல் பாஜகவினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த விவகாரம் பற்றி குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா, பிள்ளைகளின் செயல்பாடுகளை அவர்களது பெற்றோருடன் தொடர்புபடுத்தி விமர்சிக்க கூடாது என்று வலியுறுத்தினார். சக அமைச்சரின் மகள் திபிசாவை அடுத்த முறை சந்திக்கும் போது அவர் சொன்ன கருத்து சரியில்லை என்பதை எடுத்துரைத்து புரிய வைப்பேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தேர்வு சீர்திருத்தங்களுக்காக 6 பேர் கொண்ட உயர்பணி குழுவை பிரதமர் நரேந்திர மோடி அமைத்துள்ளார். குழுவில் இடம்பெற்றுள்ள 6 பேரின் பின்னணி என்ன, விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்தியாவில் தேர்வு முறையை சீரமைக்கவும் அது தொடர்பான ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கவும் இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நிலேகேணி தலைமையில் உயர்பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு தேர்வு முறைகேடுகளால் அதிருப்தியில் இருந்த இளைஞர்கள் கூட்டம் வெகுண்டெழுந்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து அதில் வெற்றியும் கண்டுள்ளனர். கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இருந்தாலும் தேர்வு முறைகளை சீரமைக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கைகளில் ஒன்றாக இருந்தது. போராட்டம் உச்சக்கட்டத்தை எட்டிய போது இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். அந்த வகையில் தற்போது புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு சீர்திருத்தம் தொடர்பாக குழு அமைத்துள்ளதாக அறிவித்துள்ளார். टेक्नोलॉजी एक्सपर्ट श्रीमान नंदन नीलेकनी जी के नेतृत्व में एक हाई पावर टास्क फोर्स बनाने का निर्णय किया है, जो एग्जामिनेशन रिफॉर्म की तरफ फोकस करेगा और जल्द से जल्द आने वाली परीक्षाओं की विश्वसनीयता को सुनिश्चित करने का काम
इसके रिपोर्ट के आधार पर कर दिया जाएगा। தேர்வு முறை சீரமைப்பு குழுவில் இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நிலேகேனி தலைமையில் 6 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியாவின் மிகவும் அறியப்பட்ட தொழில்நுட்ப தலைவர்களில் ஒருவரான நந்தன் நிலேகேனி உலகின் மிகப்பெரிய பயோமெட்ரிக் அடையாள திட்டமான ஆதார் தனி எண் வழங்கும் UIDAI குழுவின் முதல் தலைவராக இருந்தவர். பெங்களூருவில் பிறந்து மும்பை IITயில் மின் பொறியியல் பட்டம் பெற்ற இவர் நாராயணமூர்த்தி உள்ளிட்டோரோடு இணைந்து இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை உருவாக்கியவர். தேர்வு சீர்திருத்த பணிக்குழுவின் விரிவான செயல் திட்டத்தை மத்திய அரசு வெளியிடவில்லை என்றாலும் தேர்வு சீர்திருத்தங்களில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டதிலிருந்து நந்தன் நிலேகனியின் பங்களிப்பை உணர முடிகிறது. இஸ்ரோ முன்னாள் தலைவரும் விண்வெளித்துறையின் செயலாளராகவும் பொறுப்பு வகித்த சோம்நாத் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார். கேரளாவின் ஆலப்புழாவில் பிறந்த சோம்நாத் சென்னை IITயில் முனைவர் பட்டம் பெற்றவர். சந்திராயன் 3 விண்கலத்தை நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறக்கி உலகரங்கில் இந்தியாவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க பெருமையை தேடித் தந்தவர் சோம்நாத். பெங்களூருவில் உள்ள சாணக்கியா பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பொறுப்பு வகிக்கும் இவர் பெங்களூரு இந்திய அறிவியல் கழகத்தில் சிறப்பு பேராசிரியராகவும் இருக்கிறார். இந்தியாவின் புகழ்பெற்ற கணினி விஞ்ஞானியும் சென்னை IITயின் தற்போதைய இயக்குநருமான காமகோடி இந்த குழுவில் இணைந்துள்ளார். கணினி கட்டமைப்பு, தகவல் பாதுகாப்பு மற்றும் VLSI வடிவமைப்பு ஆகியவற்றில் சர்வதேச அளவில் நிபுணத்துவம் பெற்றவர் காமகோடி. இந்தியாவின் முதல் உள்நாட்டு மைக்ரோ ப்ராசஸரை உருவாக்கும் சக்தி திட்டத்தை வெற்றிகரமாக வழிநடத்திய இவர் சிறந்த அறிவியல் மற்றும் கல்வி பணிக்காக நடப்பாண்டில் பத்மஸ்ரீ விருது வென்றார். அதேபோல உளவுத்துறை மற்றும் தேசிய பாதுகாப்பில் மிகுந்த அனுபவம் பெற்ற முன்னாள் உளவுத்துறை இயக்குநர் தபன் தேகா இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார். தேர்வு மோசடிக்கு எதிரான பாதுகாப்புகளை வலுப்படுத்துவது, பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டறிவது உள்ளிட்டவற்றில் இவரது பங்கு கவனம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக் கல்வி மற்றும் தேர்வு நிர்வாகத்தில் விரிவான நிர்வாக அனுபவம் பெற்ற முன்னாள் கல்வி செயலாளர் அனிதா அகர்வால், பீகார் மாநில தலைமைச் செயலாளர் உட்பட பல மூத்த நிர்வாக பொறுப்புகள் வகித்த அம்ரித்லால் மீனா ஆகியோரின் அனுபவமும் தேர்வு முறை சீரமைப்பில் முக்கியத்துவம் பெறும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தொடர்வது காலை விரைவு செய்திகள். திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈக்காடு, ஒதிக்காடு, மூலக்கரை, ராமதண்டலம், தாரைப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை பதிவானது. கடந்த 8 நாட்களாக மாலை முதல் இரவு வரை விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 20 காசுகள் குறைந்துள்ளது. முட்டை விலை கடந்த 1 மாதமாக உச்சத்தை தொட்ட நிலையில் 4 நாட்களுக்கு முன்பு குறைந்தது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டத்தில் கொள்முதல் விலை மேலும் 20 காசுகள் குறைக்கப்பட்டு ஒரு முட்டை விலை ₹6.30 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 4 நாட்களில் 50 காசுகள் குறைந்துள்ளது. வட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி குறைந்ததாலும் ஆடி மாதம் என்பதால் நுகர்வு குறைந்ததாலும் முட்டை விலை குறைவதாக பண்ணையாளர்கள் கூறுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய யானை காரை வழிமறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கூடலூரில் இருந்து கர்நாடகா செல்லும் சாலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானை சாலையில் சென்ற காரை வழிமறித்தது. காரில் இருந்தவர்கள் அச்சத்தில் உறைந்த நிலையில் காரின் அருகே வந்த யானை உற்று நோக்கி பார்த்துவிட்டு காரை கடந்து சென்றது. ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயில் பெருநந்திக்கு 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பெருநந்திக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, இளநீர், கரும்புச்சாறு, தேன் உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நந்தியம்பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து கடுமையாக சரிந்துள்ளதால் அருவிகளில் தண்ணீர் குறைந்து சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். பருவமழை குறைவாலும் கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததாலும் ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 150 கன அடி மட்டுமே நீர் வந்து கொண்டிருக்கிறது. மீன் அருவியில் மட்டுமே குறைந்த அளவில் தண்ணீர் கொட்டும் நிலையில் மற்ற அருவிகள் வறண்டு காணப்படுகின்றன. இதனால் குளியல் மற்றும் பரிசல் சவாரி பாதிக்கப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாட்டால் நட்சத்திர ஏரியில் இருந்து சுற்றுலா பயணிகள் தண்ணீர் சேகரிக்கும் அவலம் ஏற்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக மழைப்பொழிவு இல்லாததால் நீர்த்தேக்கங்களில் நீர்வரத்து முற்றிலும் குறைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் நகராட்சி கழிவறையில் தண்ணீர் இல்லாததால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் நட்சத்திர ஏரியில் இருந்து தண்ணீர் எடுத்து கழிவறைக்கு பயன்படுத்தினர். இதனால் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டும் மக்கள் தண்ணீர் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 11வது ஆண்டு நினைவு நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பேய்கரும்புவில் அவரது நினைவிடம் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பேய்கரும்பு பகுதியில் மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையின் சார்பில் கட்டப்பட்ட மணிமண்டபத்தில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ், ராமநாதபுரம் ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன், பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். காலை விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். உதகை அருகே மாயாறு சாலையில் குட்டியுடன் யானைகள் சாலையை கடந்த காட்சி சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது. வாகனங்கள் நின்றிருந்ததைக் கண்டு தாய் யானை உட்பட 2 யானைகள் பிளிரியபடி சாலையை கடந்தன. பிறந்து சில நாட்களேயான குட்டி யானை தாயின் முன்னே வேகமாக ஓடி சாலையை கடந்த கியூட் காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 100 ஆண்டுகள் பழமையான மரம் வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாண்டூர் கிராமம் அருகே பெய்த மழை மற்றும் பலத்த காற்றால் மரம் விழுந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை திருவெண்ணைநல்லூர் சாலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தீயணைப்புத் துறையினரும் போலீசாரும் மரத்தை அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். கும்பகோணம் அருகே தேவபெருமான் நல்லூரில் 10,008 ருத்ராட்சங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட விஸ்வநாத சுவாமியை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஆடி மாத பிரதோஷத்தையொட்டி விஸ்வநாதர், வேதாந்த நாயகி மற்றும் நந்தி பகவானுக்கு மஞ்சள், சந்தனம், தேன், பால், தயிர் என 16 திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு புஷ்பலங்காரம் செய்து வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகர் பகுதிகளில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாநகர் பகுதி முழுவதும் மாலை 7 மணி முதல் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின் விநியோகம் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் செவிலிமேடு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பெங்களூரு சேலம் பயணிகள் ரயிலில் ஏற்பட்ட தீயை உடனடியாக கண்டறிந்து அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. யஷ்வந்த்பூரிலிருந்து சேலம் நோக்கி சென்ற பயணிகள் ரயில் தருமபுரி ரயில் நிலையத்தின் 1வது நடைமேடையில் வந்து நின்றது. அப்போது 5வது பெட்டியின் ஷாக் அப்சர்வரில் தீப்பற்றியது. இதனை கவனித்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் உடனடியாக லோகோ பைலட்டுக்கு தகவல் கொடுத்தார். இதனையடுத்து தீ அணைக்கப்பட்டு ரயில் 47 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே எஸ்போதூரில் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 21 காளைகளும் 189 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசு உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெங்களூரு புறநகர் பகுதியான சந்தாபுரத்தில் பார்க்கிங் மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 தனியார் பேருந்துகள் திடீரென தீப்பற்றி எரிந்து முற்றிலும் சேதமடைந்தன. பேருந்துகள் அருகருகே நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் ஒரு பேருந்து தீப்பற்றியதும் அடுத்தடுத்த பேருந்துகளுக்கும் தீ பரவியது. ஓட்டுநர்கள் துரிதமாக செயல்பட்டதால் மேலும் 6 பேருந்துகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டன. கேரள மாநிலம் வயநாடு அருகே யானை கூட்டம் ஆற்றை கடந்து வனப்பகுதிக்குள் சென்ற வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கண்ணூர் வயநாடு எல்லைக்குட்பட்ட பாவலி ஆற்றில் இறங்கிய யானை கூட்டம் கரையை கடந்து மறுபக்கம் சென்றது. யானை கூட்டமாக சென்ற வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.
கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உயிரிழந்த தாயின் சடலத்தை வீட்டில் 5 நாட்கள் வைத்து மகன் பூஜை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குளத்துப்புழா பகுதியைச் சேர்ந்த சின்னரமு என்ற 90 வயது மூதாட்டி வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார். இதனை யாருக்கும் தெரியப்படுத்தாத அவரது மகன் கிருஷ்ணசாமி மூதாட்டியின் உடலை வீட்டிலேயே 5 நாட்கள் வைத்து பூஜை செய்துள்ளார். இச்சம்பவம் குறித்தறிந்த காவலர்கள் மூதாட்டியின் சடலத்தை மீட்டு அவரது மகன் கிருஷ்ணசாமியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான லட்சுமி நரசிம்மர் கோவிலில் ஜனநாயகன் திரைப்பட இயக்குநர் எச். வினோத் சுவாமி தரிசனம் செய்தார். அமிர்தவள்ளி தாயார் மற்றும் யோகலட்சுமி நரசிம்மர் சந்நிதிகளில் வழிபாடு மேற்கொண்ட அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வீர அழகர் கோயில் ஆடி பிரம்மோற்சவ விழாவையொட்டி திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு சுந்தரராஜ பெருமாள் சர்வ அலங்காரத்தில் சவுந்தரவள்ளி தாயார் சன்னதி முன் மண்டபத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து சுந்தரராஜ பெருமாள் சார்பில் மூலவர் சவுந்தரவள்ளி தாயாருக்கும் உற்சவருக்கும் திருமாங்கல்ய நான் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.